ஹாய் விவர்ஸ், குட் ஈவினிங். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் ஒன் எப்படி ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஃபைல் பண்ணுறது ஆன்லைனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நான் ஜிஎஸ்டிஆர் ஒன் ஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது அந்த வீடியோட கண்டினியூஷனாக நம்ம பார்ட் 2 வந்து பார்க்கலாம். ப்ளீஸ் வியூவர்ஸ், இஃப் யூ ஃபைண்ட் மை கண்டென்ட் யூஸ்ஃபுல், நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் see the வீடியோ. ஸோ நம்ம ஜிஎஸ்டிஆர் ஒன் கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த டேபிள் 8 வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டேபிள் 8ல் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா, இப்போ ஜிஎஸ்டிஆர் ஒன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களை ஒரு சப்ளையராக நான் வந்து அஸ்யூம் பண்ணிக்க சொன்னேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட கரண்ட் டாக்ஸ் பீரியட் வந்து மேன்னு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து மே மந்தில் நீங்கள் வந்து என்னென்ன அவுட்வர்ட் நான் டாக்ஸபிள் சப்ளைஸ் வந்து பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த டேபிள் 8ல் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து பி டு பியாக கொடுத்து நீங்கள் பண்ணியிருக்கலாம், பி டு சி டிரான்சாக்ஷனும் பண்ணியிருக்கலாம். அட் த சேம் டைம் பி டு பி வந்து இன்டர்ஸ்டேட்டாகவும் இருக்கலாம், இன்ட்ராஸ்டேட்டாகவும் இருக்கலாம். அதே மாதிரி பி டு சியும் இன்டர்ஸ்டேட்டாகவும் இருக்கலாம், இன்ட்ராஸ்டேட்டாகவும் இருக்கலாம். ஸோ அந்த 4 ஆப்ஷன்ஸுமே இங்கே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ராஸ்டேட் சப்ளைஸ் டு ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ இது என்ன, பி டு பி இன்ட்ராஸ்டேட்டு. இன்ட்ராஸ்டேட் சப்ளைஸ் டு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன், பி டு சி இன்ட்ராஸ்டேட்டு. இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் டு ரெஜிஸ்டர்ட் பர்சன், பி டு பி இன்டர்ஸ்டேட்டு. இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் டு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன், ஸோ என்னது, பி டு சி இன்டர்ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ அந்த 4 ஆப்ஷன்ஸுமே இங்கே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் இந்த டேபிளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு வந்து டேக்ஸ் காலம் வந்து உங்களுக்கு வந்து இல்லை. ஏன் இங்கே டேக்ஸ் காலம் இல்லை? பிகாஸ் நீங்கள் வந்து அவுட்புட் ஜிஎஸ்டியை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த டேபிளில் வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் காலம் வந்து இல்லை. ஓகேங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9B டேபிள். ஸோ இந்த 9B வந்து உங்களுக்கு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பி டு பி கேசஸில் வந்து ஏதாவது கிரெடிட் நோட்ஸ் ஆர் டெபிட் நோட்ஸ் ஃபார் த கரண்ட் டாக்ஸ் பீரியட் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் 9Bயில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் வந்து. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இன்வாய்ஸ்க்கு நீங்கள் வந்து தனித்தனியாக ஏதாவது கிரெடிட் நோட் டெபிட் நோட் இஷ்யூ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து எந்த வந்து அகேன்ஸ்ட் விச் இன்வாய்ஸ் வந்து நீங்கள் வந்து டெபிட் நோட் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த நேமு, நீங்கள் வந்து என்ன நம்பரு, டெபிட் நோட் நம்பரு, டேட் என்னது, அப்புறம் வந்து நோட் வந்து டைப் டெபிட்டா இல்லை வந்து கிரெடிட்டா, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9B, அதாவது கிரெடிட் ஆர் டெபிட் நோட்ஸ் அன்ரெஜிஸ்டர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 9B டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் B2CL, அதாவது டேபிள் 5க்கு B2CL, அதாவது பிஸ்னஸ் டு கன்சியூமர், உங்களுக்கு வந்து அதாவது யூ ஹவ் மேட் சப்ளைஸ் டு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனு அண்ட் த இன்வாய்ஸ் வேல்யூ வந்து எக்ஸீடிங் 1 lakh. ஓகேங்களா? அந்த கேசஸ்க்கு ஏதாவது நீங்கள் வந்து கிரெடிட் நோட் டெபிட் நோட் இஷ்யூ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே ஒவ்வொரு இன்வாய்ஸ்க்கும் நீங்கள் வந்து தனித்தனியாக அந்த வந்து டெபிட் நோட் கிரெடிட் நோட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஆட் ரெக்கார்ட் வந்து கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இங்கே பாருங்கள் டைப்பில் வந்து கேட்குது. ஸோ யூ ஷுட் செலக்ட் B2CL. ஓகேங்களா? அண்ட் வந்து நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிக்கணும். அண்ட் வந்து இன்னொன்று நீங்கள் இங்கே வந்து நோட் பண்ண வேண்டியது வந்து என்னென்னா, இங்கே எக்ஸ்போர்ட் வித் பேமெண்ட், எக்ஸ்போர்ட்ஸ் வித்தவுட் பேமெண்ட்னு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்ஸ்க்கு ஏதாவது கிரெடிட் நோட் டெபிட் நோட் வந்து இஷ்யூ பண்ணீங்கன்னா அந்த டீட்டெயில் நீங்கள் வந்து இங்கே 9Bயில் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக அமெண்ட்மெண்ட் டேபிள்ஸ்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. டேபிள் 9A இருக்குது. அந்த டேபிளில் தான் நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு சிஎன்டிஎன் இஷ்யூ பண்ணால் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து சப்போஸ் வந்து மே மந்தில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் டேபிள் 6Aல போய் இந்த மே மந்தில் இந்த டேட்டில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன்னா அந்த இன்வாய்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுவீங்க. ஓகேங்களா?
இப்போ நீங்க மே மந்த் ரிட்டர்ன் வந்து நீங்க எப்பக்குள்ள ஃபைல் பண்ணணும்? நீங்க ஜூன் 11க்குள்ள ஃபைல் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு சிஎன்டிஎன் வந்து நீங்க அத எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ்க்கு இஷ்யூ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சப்போஸ் அந்த இன்வாய்ஸ்ல ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் தப்பா இருக்கு, இஷ்யூ பண்றீங்க அப்படின்னா, அண்ட் வந்து யூ ஹேவ் நாட் எட் ஃபைல்டு த மே மந்த் ஜிஎஸ்டிஆர்1 ரிட்டர்ன்னா, அப்பனா நீங்க வந்து அந்த சிஎன்டிஎன்க்கான வேல்யூவ நீங்க இந்த எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ்லயே நீங்க நெட் ஆஃப் பண்ணிட்டு, டைரக்ட்டா நீங்க இந்த 6A டேபிள நீங்க வந்து இது பண்ணிடலாம், குடுத்துறலாம். ஓகேங்களா? இந்த 6A டேபிள நீங்க வந்து எக்ஸ்போர்ட்ஸ் இன்வாய்ஸ் நீங்க என்டர் பண்ணும்போது, நீங்க வந்து அந்த சிஎன்டிஎன் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டு, டைரக்ட்டா ஃபைனல் அமௌண்ட் மட்டும், நெட் அமௌண்ட் மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. இல்ல நான் வந்து மே மந்த்துக்கு தான் நான் சிஎன்டிஎன் வந்து இஷ்யூ பண்ணேன். பட் வந்து ஐ ஹவ் ஆல்ரெடி ஃபைல்டு த ஜிஎஸ்டிஆர்1 ஃபார் மே மந்த் அப்படின்னா, அப்பனா நீங்க வந்து உங்க ஜூன் மந்த்ல நீங்க வந்து ஜிஎஸ்டிஆர்1 வந்து ஃபைல் பண்ணும்போது, இங்க கீழ வந்து இந்த 9A டேபிள்ல அந்த சிஎன்டிஎன் இன்வாய்ஸ் நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்போர்ட்ஸ்க்கு ஏதாவது உங்களுக்கு வந்து சிஎன், டிஎன் இல்லைன்னா வேற இன்வாய்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா, நீங்க வந்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்து டேபிள் 9A தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க வந்து இந்த 9Bல வந்து இங்க நீங்க வந்து இந்த எக்ஸ்போர்ட் வித் பேமெண்ட், எக்ஸ்போர்ட் வித்தவுட் பேமெண்ட்னு இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் அதனால வந்து எக்ஸ்போர்ட்ஸ்க்கு ஏதாவது சிஎன்டிஎன் இஷ்யூ பண்றது நான் இந்த டேபிளே குடுக்குறேன் அப்படின்னு நீங்க வந்து குடுக்கக்கூடாது. அப்புறம் ஏன் இங்க வந்து இந்த எக்ஸ்போர்ட் வித் பேமெண்ட், எக்ஸ்போர்ட் வித்தவுட் பேமெண்ட்ற ஆப்ஷன் குடுத்துருக்காங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து வெப்சைட் டிசைன் பண்ணும்போது ஒரு எரர் மாரி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க நீங்க வந்து ஏதாவது எக்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், ஏதாவது சிஎன்டிஎன் அதாவது அமெண்ட்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா, உங்க ஜிஎஸ்டிஆர் 3Bக்கு அது ரிஃப்ளெக்ட்டே ஆகாது. ஓகேங்களா? டேபிள் 9Aல இருக்கிறது மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த டேபிள் 9B வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் நீங்க B2CLக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட் வந்து நீங்க இங்க வந்து நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டேபிள் 7 வந்து B2C அதர்ஸ் இருக்கு. அதுக்கு ஏன் கிரெடிட் நோட்ஸ், டெபிட் நோட்ஸ்க்கு வந்து தனியா வந்து நீங்க டேபிள் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நீங்க நெட் ஆஃபா நீங்க இங்கேயே வந்து நீங்க வந்து அந்த டேபிள் 7லயே ஸ்பெசிஃபை பண்ணிடுவீங்க. பிகாஸ் இன்வாய்ஸ் பேஸ்ட் டீடைல்ஸ் நம்ம வந்து குடுக்கல. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சம்மரி டீடைல்ஸ் தான் நம்ம அதில ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ டோட்டலா நான் இவ்வளோ சேல்ஸ் வந்து நான் வந்து பண்ணேன். அதில வந்து இவ்வளோ வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் ஆச்சு. அந்த மாரி ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்ல வந்து இவ்வளோ இன்னும் இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் ஆச்சு, அடிஷனல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, அந்த அமௌண்ட்லாம் நீங்க நெட் ஆஃப் பண்ணிட்டு, நீங்க ஃபைனல் அமௌண்ட் வந்து டைரக்ட்டா இங்க டேபிள் 7லயே நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிடணும். இந்த இன்வாய்ஸ்க்கு நான் இந்த சிஎன் இஷ்யூ பண்ணேன், இந்த இன்வாய்ஸ்க்கு அந்த டிஎன் இஷ்யூ பண்ணேன்னு ஸ்பெசிஃபிக்கா பண்ணணும்னு அவசியம் இல்ல. பிகாஸ் தேர் இஸ் நோ இன்வாய்ஸ் பேஸ்ட் ரிப்போர்ட்டிங் ஃபார் டேபிள் 7. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து சிஎன்டிஎன்க்கு வந்து தனி டேபிள் வந்து நம்ம ஜிஎஸ்டிஆர்1ல குடுக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 11 டேபிள் 11 ஓகேங்களா? ஸோ டேபிள் 11 வந்து இப்போ எனி அட்வான்சஸ் ரிசீவ்ட் அண்ட் இஃப் டாக்ஸ் இஸ் பேபிள் ஆன் தட்னா, நீங்க வந்து டேபிள் 11ல வந்து நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நான் வந்து உங்களுக்கு இது டீட்டெயிலா நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். இப்போ சப்போஸ் வந்து உங்களோட மே மந்த்ல நீங்க வந்து அட்வான்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு சப்போஸ் நீங்க ஏதோ ஒரு சர்வீஸ் வந்து ரெண்டர் பண்றீங்க. அந்த சர்வீஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க மே மந்த். பட் சர்வீஸ் வந்து நீங்க இன்னும் சர்வீஸ் இன்னும் நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ நீங்க இன்வாய்ஸ் இன்னும் வந்து ரைஸ் பண்ணல. பட் இன் கேஸ் ஆஃப் வந்து சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியோட டைம் ஆஃப் சப்ளை பிரகாரம் நீங்க வந்து வென் த அட்வான்சஸ் வந்து ரிசீவ்ட், தென் யூ ஹேவ் டு பே ஜிஎஸ்டி ஆன் தட் அட்வான்ஸ். So GST liability arises when the advance is வந்து received in case of services. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மே மந்த் வந்து நீங்க அட்வான்ஸ் வந்து வாங்கிட்டீங்க. அந்த அட்வான்ஸ் மேல நீங்க வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும். அதனால வந்து அந்த மாதிரி கேசஸ்க்கு அந்த அட்வான்ஸ் நீங்க என்ன அமௌண்ட் நீங்க வந்து ரிசீவ் பண்ணீங்களோ அந்த டீடைல் நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஒன்லி if you are liable to pay GST on that advance. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து இங்க வந்து என்ன வந்து நீங்க இங்க அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து சூஸ் பண்ணிட்டு, அப்புறம் வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து சூஸ் பண்ணிட்டு, ஸோ வந்து அதே வந்து இன்ட்ராஸ்டேட்டான்னு தந்துரும். ஓகேங்களா? இங்க வந்து என்ன நீங்க வந்து கிராஸ் அட்வான்ஸ் வந்து எவ்வளோ வந்து நீங்க ரிசீவ் பண்ணீங்க, அது மேல நீங்க வந்து எவ்வளோ டாக்ஸ் வந்து கட்டணுன்றது வந்துரும். ஓகேங்களா?
இப்போ சப்போஸ் வந்துட்டு நீங்க மே மந்த் வந்து நீங்க வந்து சர்வீஸ்க்கு அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க. ஸோ அந்த அட்வான்ஸ் மேல யூ ஆர் லைபிள் டு பே டாக்ஸ் இந்த மந்த் ஆஃப் வந்து மே. சே சரி நீங்க வந்து மேவோட ஜிஎஸ்டி நீங்க வந்து அந்த அட்வான்ஸ் இங்க டிக்ளேர் பண்ணிட்டு அது மேல எவ்வளோ டாக்ஸோ அப்ளிகபிள் பண்ணிட்டு மே மந்த் ஜிஎஸ்டிஆர் 3Bல நீங்க அட்வான்ஸ்க்கு டாக்ஸ் கட்டிட்டீங்க. இப்போ ஜூன்ல வந்து நீங்க அந்த சப்ளை நீங்க வந்து சொன்னபடி அந்த சப்ளை வந்து நீங்க வந்து ரெண்டர் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? அப்பனா இப்போ வந்து உங்களோட ஜூனோட ஜிஎஸ்டிஆர் 1ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஜூன்ல சப்ளை முடிச்சோனே யூ வுட் ஹேவ் இஷ்யூ த இன்வாய்ஸ், ரைட்? ஸோ அப்போ உங்களோட ஜூன் மந்த் வந்து நீங்க வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணும்போது B2B ஆர் B2C ஆஸ் அ கேஸ் மேபி நீங்க வந்து நீங்க இஷ்யூ பண்ண இன்வாய்ஸ் டீடைல்ஸ் வந்து இங்க வந்து வந்துரும். கரெக்ட்டுங்களா? இந்த வந்து 4A 4Bயோ இல்லைன்னா டேபிள் 5 ஆர் டேபிள் 7 whichever is applicable அங்க வந்து நீங்க வந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணீங்கன்னா ஜூன் பீரியட்ல நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிடுவீங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ சப்போஸ் நீங்க வந்து 50,000 நீங்க வந்து மேல வந்து அட்வான்ஸ் வாங்கி அதுல வந்து 18% ஜிஎஸ்டி கட்டியிருக்கீங்க. இப்போ வந்து நீங்க வந்து ஜூன் மந்த் வந்து ஆக்சுவல் சர்வீஸ் வந்து 2 lakhsக்கு ரெண்டர் பண்ணிருக்கீங்க அண்ட் ஜிஎஸ்டி வந்து 18% கட்டணும். கரெக்ட்டுங்களா? அது அந்த 2 lakhsல வந்து 50,000க்கு நீங்க ஏற்கனவே ஜிஎஸ்டி மேலே கட்டிட்டீங்க. கரெக்ட்டுங்களா? அதனால ஜூன் மந்த்ல வந்து நீங்க அந்த ஜூன் மந்த்ல வந்து நீங்க இன்வாய்ஸ இந்த டேபிள்ஸ்ல வந்து எங்க வந்து அப்ளிகபிள் ஆகுதோ அங்க வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு அண்ட் ஆல்ரெடி நீங்க 50,000 மேல வந்து ஜிஎஸ்டி ஏற்கனவே மேலே பே பண்ணிட்டீங்கல்ல, அதைய வந்து யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை இன் வந்து டேபிள் 11B. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்க டேபிள் 11Bல வந்து என்ன டீடைல்ஸ் இருக்கு? டாக்ஸ் ஆல்ரெடி பெய்ட் ஆன் இன்வாய்சஸ் இஷ்யூட் இன் த கரண்ட் பீரியட். நீங்க வந்து பாத்தீங்களா? டிக்ளேர் த அமௌண்ட் ஆஃப் அட்வான்ஸ் ஃபார் விச் டாக்ஸ் ஹஸ் ஆல்ரெடி பீன் பெய்டு இன் த ஏர்லியர் பீரியட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜூன் மந்த் இஷ்யூ பண்ண 2 lakhs இன்வாய்ஸில் நீங்கள் வந்து 50,000 அமௌண்ட்டுக்கு வந்து ஏற்கனவே டேக்ஸ் வந்து பே பண்ணிட்டீங்க. ஸோ தட் 50,000 அமௌண்ட் யூ மஸ்ட் டிக்ளேர் இயர். ஓகேங்களா? ஸோ நெட்டாக நீங்கள் வந்து ஜூன் மந்த்துக்கு உங்களோட டாக்ஸபிள் சப்ளைக்கு வந்து நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டினா போதுன்னா இங்கே வந்து ப்ளஸ் வந்து 2 lakhs ஆகும் உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ், மைனஸ் வந்து 50,000 1,50,000. ஸோ 1,50,000க்கு மட்டும் நீங்கள் வந்து ஜூன் மந்த் வந்து 18% ஜிஎஸ்டி கட்டினா போதும் நீங்கள் அதாவது உங்களோட 3Bல. ஸோ நான் திரும்பவும் இந்த ரோல் நான் சொல்கிறேன், இது ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மே மந்த் வந்து அட்வான்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு சர்வீஸ் ரெண்டர் பண்ணுறக்கு சப்போஸ் 50,000 + 18% ஜிஎஸ்டினா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து மே மந்த் ரிட்டர்னில் டேபிள் 11ல் யூ வில் டிக்ளேர் 50,000 அண்ட் பே 18% ஜிஎஸ்டி இன் வந்து மே மந்த் ஜிஎஸ்டிஆர் 3B. ஜூன்ல நீங்க ஃபைனலா சப்ளை வந்து சர்வீஸ் வந்து ரெண்டர் பண்ணிட்டு நீங்க இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ணானே நீங்க வந்து சப்போஸ் வந்து 2 lakhs + 18% ஜிஎஸ்டிக்கு இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கீங்கன்னா நீங்க வந்து அதை ஜூன் மந்த் ஜிஎஸ்டிஆர் 1ல உங்களுக்கு வந்து டேபிள் 4A 4B டேபிள் 5 ஆர் டேபிள் 7 ஆஸ் அ கேஸ் மேபி எங்க வந்து அப்ளிகபிளோ அங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து டேபிள் வந்து 11Bல நீங்க ஆல்ரெடி 50,000 மேல டாக்ஸ் வந்து பே பண்ணிட்டீங்க. ஸோ தட் அமௌண்ட் ஆஃப் அட்வான்ஸ் யூ வில் ஸ்பெசிஃபை இன் டேபிள் 11B. ஸோ நெட்டா வந்து 1,50,000 மேல 18% ஜிஎஸ்டி நீங்க ஜூன் மந்த்ல பே பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். இப்போ சப்போஸ் வந்து நீங்க மே மந்த் வந்து கூட்ஸ் சப்ளை பண்றதுக்காக அட்வான்ஸ் வந்து வாங்குறீங்க. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா கூட்ஸுக்கு வந்து டைம் ஆஃப் சப்ளை, அதாவது டைம் ஆஃப் சப்ளைனா உங்களுக்கு வந்து என்னன்னா when the GST liability arises for a supply, அதுதான் வந்து டைம் ஆஃப் சப்ளை. ஒரு சப்ளைக்கு எப்போ ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்றது டிட்டர்மைன் பண்ணுறது தான் டைம் ஆஃப் சப்ளை. ஓகேங்களா? ஸோ டைம் ஆஃப் சப்ளை இன் கேஸ் ஆஃப் வந்து சப்ளை ஆஃப் வந்து கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அட் த டைம் ஆஃப் டெலிவரி. நீங்கள் கூட்ஸை வந்து நீங்கள் டெலிவர் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து கட்டணும். ஓகேங்களா? ஸோ கூட்ஸுக்கு ஏதாவது நீங்கள் அட்வான்ஸ் வந்து வாங்கினீங்கன்னா அப்போ நீங்கள் ஜிஎஸ்டி கட்டணும்னு அவசியம் இல்லை. இன் மோஸ்ட் கேசஸ் இதுதான் உங்களுக்கு வந்து ரூல். ஓகேங்களா? ஜிஎஸ்டி ரூல்ஸ். ஸோ மே மந்தில் வந்து நீங்கள் ஏதாவது கூட்ஸ் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கிங்க. எக்ஸாம்பிள் மெஷின் எடுத்துக்கோங்க வந்து. ஓகேங்களா? சப்போஸ் வந்து மெஷின் ஒரு 3 crores மெஷின் நீங்கள் வந்து தரக்கு 1 crore உங்களுக்கு வந்து மே மந்த் அட்வான்ஸ் பே பண்ணியிருக்காங்க. பட் you are not liable to pay advance, you are not liable to pay GST on advance which is paid in the month of வந்து May. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து மே மந்த் நீங்கள் அந்த அட்வான்ஸ் வந்து இங்கே டேபிள் 11Aல நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா?
ஏன்னா இங்க வேர்டிங்ஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் அமௌண்ட் ரிசீவ்ட் இன் த டேக்ஸ் பீரியட் ஃபார் விச் இன்வாய்ஸ் ஹஸ் நாட் பீன் இஷ்யூட் டேக்ஸ் அமௌண்ட் டு பி ஆடட் டு த அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி. பார்த்தீங்களா, டேக்ஸ் அமௌண்ட் ஏதாவது டேக்ஸ் நீ பே பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டிக்ளேர் பண்ணி உன்னோட டேக்ஸ் லைபிலிட்டியோட ஆட் பண்ணி கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து மெஷினுக்கு வந்து 1 crore அட்வான்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா நீங்கள் மே மந்த் வந்து அதுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த அட்வான்ஸ் மேலே. பிகாஸ் வந்து மெஷின் நீங்கள் டெலிவரி பண்ணும்போது ஃபுல் டேக்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து மே மந்த்ல டேபிள் 11ல எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா. ஜூன் மந்த்ல நீங்க GSTR 1 வந்து நீங்க ஃபைல் பண்ணும்போது சப்போஸ் ஜூன் மந்த்ல நீங்க 3 crores மெஷின் வந்து டெலிவரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ அதுக்கு இன்வாய்ஸ் வந்து ரேஸ் பண்ணுவீங்கல்ல. அப்போ நீங்க டைரக்டா இந்த வந்து டேபிள் 4 இங்க நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். நீங்க இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணதை டைரக்டா நீங்க இங்க வந்து ஜூன்ல நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அட்வான்ஸ் ரிசீவ்ட் அண்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸோட கான்செப்ட் வந்து இதுதான். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து 12. ஓகேங்களா. ஸோ டேபிள் 12 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HSN வைஸ் சம்மரி வந்து கொடுக்குறாங்க. அதாவது HSN வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா அதாவது B2B சப்ளைஸ் அண்ட் வந்து B2C சப்ளைஸ்னு உங்களுக்கு வந்து ரெண்டாக உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலி இப்போ ஒரு நான் வந்து இது பேசிக்ஸ்லேயே HSN என்னன்னு நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டேன். வந்து உங்களுக்கு வந்து HSN அண்ட் வந்து சாக் கோடு. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு வந்து ப்ராடக்ட் டைப்பை சொல்கிறது தான், ப்ராடக்டை கிளாஸிஃபை பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து HSN அண்ட் வந்து சாக் கோட் வந்து GSTயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க சப்ளையில். ஓகேங்களா. ஸோ இப்போ சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் ஃபோன்ஸ் வந்து நீங்கள் வந்து சப்ளை பண்ணுறீங்க வந்து அப்படின்னா அதோட HSN கோட் வந்து 8517. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து கரண்ட் டாக்ஸ் பீரியட்ல நீங்கள் வந்து என்ன அவுட்வர்ட் சப்ளைஸ் வந்து பண்ணுறீங்களோ அதோட ப்ராடக்ட் வைஸ் டீடைல்ஸ் வந்து நீங்கள் இங்கே ப்ராடக்ட் வைஸ் வித் கரஸ்பாண்டிங் டாக்ஸபிள் வேல்யூ டீடைல்ஸ் வந்து நீங்கள் இந்த HSNல நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. நீங்கள் டேபிள் 12 ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இதோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா GSTR 1ஓட நெட் சப்ளைஸ் நீங்கள் வந்து நெட் அவுட்வர்ட் சப்ளைஸ் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா எல்லா டேபிளோட நெட் அவுட்வர்ட் சப்ளைஸும் நீங்கள் வந்து சம் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா அந்த நெட் அமௌண்ட் ஷுட் பி ஈக்குவல் டு த ஃபைனல் வேல்யூ டிக்ளேர்ட் இன் வந்து டேபிள் 12. ஸோ டேபிள் 12ல வந்து நீங்கள் வந்து நீங்கள் டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூன்னு டிக்ளேர் பண்ணுறீங்களே இந்த வேல்யூக்கும் அந்த நெட்டு டாக்ஸபிள் வேல்யூஸ் எக்ஸ்க்ளூடிங் டேபிள் 12 GSTR 1 ஃபுல்லாக நீங்கள் சம் பண்ணுற ரெண்டு வேல்யூஸும் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் கான்செப்ட். அப்படி மேட்ச் ஆகலைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எரர் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இஷ்யூ வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அந்த மேட்சிங் கான்செப்ட் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இங்கே நீங்கள் வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து டெலிவர் பண்ணுறீங்களோ சப்ளை பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட் HSN கோட் வந்து நீங்கள் இங்கே வந்து என்டர் பண்ணிக்கணும். ஸோ சப்போஸ் நான் வந்து ஃபோன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா பாருங்க வந்து ஃபோன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் 8517. ஸோ அந்த மாதிரி உங்களோட HSN கோட் வந்து சூஸ் பண்ணிட்டு அதோட உங்களுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வரும் அதே வரும். ஸோ இப்போ UQCன்னா யூனிட் குவான்டிட்டி கோட். ஓகேங்களா. பீசஸில் கொடுக்குறீங்களா பாக்ஸஸில் கொடுக்குறீங்களா நம்பர்ஸில் கொடுக்குறீங்களா ஸோ அதை நீங்கள் இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் குவான்டிட்டி வந்து எவ்வளோன்னு வந்து நீங்கள் பண்ணிக்கணும். டோட்டல் வந்து டாக்ஸபிள் வேல்யூ வந்து எவ்வளோ, ரேட் எவ்வளோ, IGST CGST ஆர் SGST எல்லாமே நீங்கள் இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ இந்த HSN கோட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இட் வில் கன்ஸ்ட் ஆஃப் வந்து 8 digits. ஸோ உங்களுக்கு அப் டு 5 crores டர்ன் ஓவர்னா நீங்கள் 4 digits கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணணும். மோர் தென் 5 crores 6 digits வந்து மேண்டேட்டரி. ஓகேங்களா. நீங்கள் வந்து நான் மேண்டேட்டரி பற்றி தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ டிஜிட்ஸ் வேணாலும் அப் டு நீங்கள் ஃபுல் 8 digits கூட ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இங்கே நீங்கள் வந்து ரெக்கார்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்தீங்கன்னா that particular record will be saved. ஓகேங்களா. ஸோ இந்த டேபிளில் இருக்கிற மற்ற டேபிள்ஸோட நெட் அவுட்வர்டு சப்ளைஸ் வந்து இந்த டேபிள் 12ஓட நெட் சப்ளையோட மேட்ச் ஆகணும். ஓகேங்களா. அந்த டேபிள் அதை மட்டும் நீங்கள் வந்து டேலியாக தான் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் இஷ்யூடு. ஸோ டாக்குமெண்ட்ஸ் இஷ்யூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மே மந்த் பீரியடில் நீங்கள் என்னெல்லாம் சீரீஸ் ஆஃப் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் இங்கே எல்லாமே நீங்கள் இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வைஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்வாய்ஸஸ் ஃபார் வந்து அவுட்வர்ட் சப்ளை. ஓகேங்களா. ஸோ இங்கே சீரியல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது
ஐஎன்பி 001லேருந்து உங்களுக்கு வந்து ஐஎன்பி 100 வரைக்கும் நீங்கள் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கீங்கன்னா அந்த வந்து நீங்கள் அந்த இன்வாய்ஸ் நம்பர் வந்து நீங்கள் வந்து சீரிஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அண்ட் வந்து திஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து என்ன நம்பர்ஸ் நீங்கள் இங்கே வந்து அந்த வந்து டோட்டல் நம்பர் கொடுக்கணும். கேன்சல்டுனா நெட் இஷ்யூடு வந்து தானாகவே கேல்குலேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார் ஈச் டாக்குமெண்ட் கவுண்ட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் டோட்டல், ஓகேங்களா, கவுண்ட் இஷ்யூடு ஃபார் த டாக்ஸ் பீரியட் நீங்கள் இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேங்களா? வேல்யூ வந்து இங்கே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கவுண்ட் இஷ்யூடு எவ்வளோ இஷ்யூ பண்ணீங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு எதுக்கு இந்த டாக்குமெண்ட் இஷ்யூட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னா, ஏதாவது மிஸ்ஸிங் இன்வாய்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த டேபிள் வந்து உங்களுக்கு வந்து இங்கே உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து வேல்யூஸ் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு தேவையில்லை. கவுண்ட்ஸ் எவ்வளோ கவுண்ட் நீங்கள் இஷ்யூ பண்ணீங்கன்றதை மட்டும்தான் நீங்கள் இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளைஸ் மேடு த்ரூ இசிஓ, டீடைல்ஸ் ஆஃப் த சப்ளைஸ் மேடு த்ரூ இ காமர்ஸ் ஆப்ரேட்டர். சப்போஸ் நீங்கள் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் சேல் பண்ணியிருக்கீங்க, வந்து எக்ஸாம்பிள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் வழியாக நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து அஸ் வந்து சப்ளையர் யூ ஹவ் டன் அன் அவுட்வர்ட் சப்ளை. ஸோ நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1ல நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டீடைல்ஸ் ஆஃப் சப்ளைஸ் மேடு த்ரூ இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஆன் விச் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஆர் லைபிள் டு கலெக்ட் டிசிஎஸ் அண்டர் செக்ஷன் 52. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே வந்து அந்த சப்ளை டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே வந்து என்டர் பண்ணிக்கணும். ஸோ வந்துட்டு நான் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்னா என்ன, வந்து இங்கே ஏன் டிசிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன சப்ளைஸ்க்கு வந்து டிசிஎஸ் வந்து அப்ளிகபிள் அப்படின்றதெல்லாம் நான் என்னோட பேசிக் ஸ்லைட்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே வந்து ரெஃபர் பண்ணிட்டு வரதுனா வாங்க. இங்கே பாருங்கள், இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயும் ஆன்லைன் சேல் பண்ணுறீங்க அண்ட் வந்து நீங்கள் அமேசானில் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு இ காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கும் ஒவ்வொரு ஜிஎஸ்டிஎன் இருக்கு இல்லைங்களா? ஸோ வந்து ஜிஎஸ்டிஎன் வைஸ் நீங்கள் இங்கே வந்து எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா? அண்ட் வந்து டேபிள் 15, ஓகேங்களா? ஸோ டேபிள் 15 வந்து சப்ளைஸ் கவர் அண்டர் 9 செக்ஷன் 5. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து 4 நோட்டிஃபைட் சர்வீசஸ் வந்து கவர் ஆகும். ஸோ இது நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். டீடைல் சப்ளைஸ் மேட் த்ரூ இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஆன் விச் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் லைபிள் டு பே ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் வந்து டு ரிப்போர்ட், ஹீ வில் ரிப்போர்ட் இட். ஓகேங்களா? பிகாஸ் வந்து த சப்ளையர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நாட் லைபிள் டு பே ஜிஎஸ்டி ஆன் தீஸ் சர்வீசஸ். ஓகேங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இன் கேஸ் ஆஃப் வந்து சப்ளையர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஃபார் டிஸ்க்ளோஷர், ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர் பர்பஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த இது வந்து இது வந்து ஃபில் பண்ணுவாங்க டேபிள். பிகாஸ் வந்துட்டு உங்களுக்கு என்னது சப்ளையர் தான் ஆக்சுவல் சப்ளை வந்து சப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த சப்ளைஸ் மேலே ஜிஎஸ்டி அவர் பே பண்ண மாட்டார், இ காமர்ஸ் ஆப்ரேட்டரே ஜிஎஸ்டி பே பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்லி ஃபார் டிஸ்க்ளோஷர் பர்பஸஸ் வந்து அவுட்வர்ட் சப்ளை பண்ணியிருக்கன்றதுக்காக இங்கே ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதையும் வந்து ஸோ இந்த டேபிளை வச்சுட்டு த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கேன் ரீகன்சைல் பிட்வீன் த சப்ளையர் அண்ட் இசிஓ ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த டேபிள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இங்கே. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெண்ட் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது கரண்ட் டாக்ஸ் பீரியட் மே மந்தில் வந்து நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் வந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, சிஎன்டிஎன் இஷ்யூ பண்ணியிருக்கீங்க, இல்லை அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னலாம் எல்லாம் நீங்கள் இங்கே வந்து என்டர் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் மே மந்தில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஏப்ரல் மாதம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கீங்க, அதில் மிஸ்டேக் இருக்குது, இல்லை நான் ஏப்ரல் மந்த் இஷ்யூ பண்ண ஒரு சிஎன்டின்னு நான் வந்து ஏப்ரலில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா உங்கள் ஏர்லியர் டேக்ஸ் பீரியட்ஸில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, ஏதாவது அமெண்ட்மெண்ட் கரெக்ஷன் பண்ணணும்னா அப்போ நீங்கள் இந்த டேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? கரண்ட் டேக்ஸ் பீரியட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நீங்கள் இங்கே மேலே வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண முடியும் இந்த டேபிள்ஸில். உங்களோட ஏர்லியர் பீரியட்ஸில் இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த டேபிள்ஸில் தான் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, இந்த டேபிள் அப்படியே இருக்கிற பிட்டு தான் இங்கே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு டேபிளுக்கும் கீழே வந்து ஒவ்வொரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க எல்லா சேஞ்சஸ்க்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பாருங்கள், இந்த வந்து B2B, B2CL வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ், B2C அதர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து ஏர்லியர் டேக்ஸ் பீரியட்ஸில் இஷ்யூ பண்ணது ஏதாவது வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் வரும்னா நீங்கள் இப்போ அமெண்ட் B2B இன்வாய்ஸ் இங்கே பாருங்கள், B2CL எக்ஸ்போர்ட்டடு எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? பாருங்க, இங்கே பாருங்கள் B2C அதர்ஸ் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ இந்த மேலே இருக்க ஒவ்வொரு டேபிளுக்கும் கீழே வந்து உங்களுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் டேபிள் வந்து இது பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் கரண்ட் மே மந்த்ல இஷ்யூ பண்ண சிஎன்டிஎன் நீங்கள் வந்து இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. நீங்கள் ஏர்லியர் டாக்ஸ் பீரியட்ல ஏதாவது சிஎன்டிஎன் இஷ்யூ பண்ணி அதை ஏதாவது தப்பாக வந்து நீங்கள் ரிட்டர்னில் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அதோட அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க. அமெண்ட்மெண்ட் டு டீடைல்ஸ் ஆஃப் டெபிட் நோட்ஸ் கிரெடிட் நோட்ஸ் இஷ்யூ டு ரெஜிஸ்டர்ட் டாக்ஸ் பே இன் ஏர்லியர் டாக்ஸ் பீரியட்ஸ். ஸோ அந்த டீடைல்ஸ்லாம் நீங்கள் இங்கே வந்து இஷ்யூ பண்ணுவீங்க. அண்ட் வந்து இன் கேஸ் ஆஃப் வந்து ஏர்லியர் அட்வான்சஸ் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணி அதில் ஏதாவது இஷ்யூ நீங்கள் தப்பாக வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் கீழே வந்து இந்த டீடைல்ஸ் அமௌண்ட் ரெக்கார்ட் டீடைல்ஸில் டேபிள் 11A 11Bல நீங்கள் வந்து கொடுக்கணும். அண்ட் வந்து சேம் ஆஸ் வந்து டேபிள் 14 15க்கு உங்களுக்கு 14A 15Aன்னு உங்களுக்கு வந்து கரஸ்பாண்டிங் அமெண்ட்மெண்ட் டேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டேபிள் 8க்கு மட்டும் இல்லை கீழே, ஓகேங்களா. டேபிள் 8க்கு வந்து என்னது உங்களுக்கு வந்து நான் டாக்ஸபிள் சப்ளைஸ், உங்களுக்கு வந்து நோ ஜிஎஸ்டி அவுட்வர்ட் சப்ளை கேசஸ்லாம் நீங்கள் டேபிள் 8ல ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க. அதுக்கு மட்டும் கீழேயே வந்து டீட்டெயில்ஸ் இல்லை, அமெண்ட்மெண்ட் ரெக்கார்டு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட மெயின் ரீசன் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா ஜிஎஸ்டி ரேட் வந்து 0%, ஓகேங்களா. நீங்கள் வந்து ஜிஎஸ்டியே உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் இந்த சப்ளைஸ்க்கு வந்து கலெக்ட் பண்ண மாட்டீங்க. ப்ளஸ் வந்து கஸ்டமர்ஸால் ஐடிசியும் கஸ்டமர்ஸால் உங்களுக்கு வந்து ஐடிசி கிரெடிட்டும் எடுத்துக்க முடியாது, உங்களாலே ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் இந்த சப்ளைஸ்க்கு நீங்கள் நில் ரேட்டட் எக்ஸாம்டட் நான் ஜிஎஸ்டி சப்ளைஸ்க்கு யூஸ் பண்ண நீங்கள் இன்புட்ஸ்க்கு நீங்கள் பே பண்ண டேக்ஸை ஐடிசியும் கிளைம் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்போ மே மந்த்தில் வந்து நீங்கள் ஏதாவது டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூ டோட்டல் வந்து தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது யாரையுமே அஃபெக்ட் பண்ணாது. இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு எங்கேயுமே உங்களுக்கு எந்த ரிட்டர்ன்ஸுமே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது வந்து யாருக்குமே யூஸ் இல்லை, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே இன்வாய்ஸ் பேஸ் டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து தரல, நீங்கள் வந்து நீங்கள் சம்மரி டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் வந்து தரீங்க, ஓகேங்களா. சப்போஸ் வந்து ஸோ அதனால தான் அவங்க வந்து உங்களுக்கு கீழே எந்த அமெண்ட்மெண்ட் டீட்டெயில்ஸும் தரல, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து சப்போஸ் வந்து நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஜூன் மந்த் வந்து நீங்கள் மேலே இருக்க இந்த டேபிள் 8லேயே நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ தப்பாக பண்ணீங்களோ அந்த சேஞ்சஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஏப்ரல் GSTR 1 வந்து மே 11க்குள்ளே ஃபைல் பண்ணிட்டீங்க வந்து, ஓகேங்களா. சப்போஸ் வந்து உங்களோட டோட்டல் நான் டாக்ஸபிள் அவுட்வர்ட் சப்ளைஸ் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து நில் ரேட்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 2 lakhs ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்க, ஓகேங்களா. பட் வந்து ஏப்ரலில் நீங்கள் வந்து நில் ரேட்டட் அவுட்வர்ட் சப்ளைஸ் வந்து 2 lakhs நீங்கள் வந்து பண்ணலை, நீங்கள் வந்து 1,50,000 தான் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து தப்பாக வந்து பண்ணிட்டீங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் GSTR 1 ஏப்ரலில் 2 lakhs வந்து நீங்கள் இங்கே டேபிள் 8ல வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்க, நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்க. அப்புறம் என்னது அண்ட் திஸ் ஓன்ட் அஃபெக்ட் யுவர் அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி, அந்த பாயிண்ட் தான் நீங்கள் இங்கே வந்து நோட் பண்ணணும். ஏன்னா 2 lakhsக்கு நீங்கள் எந்த ஜிஎஸ்டியுமே கலெக்ட் பண்ண மாட்டீங்க, ஸோ டிபார்ட்மெண்ட்க்கு பே பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓகேங்களா. இப்போ மே மந்த்ல தான் நீங்க இந்த தப்பு பண்ணியிருக்கிறது தெரியுது. ஸோ மே மந்த்ல நீங்க வந்து சப்போஸ் வந்து நீங்க வந்து உங்களோட நில் ரேட்டட் சப்ளைஸ் வந்து 5 lakhs பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 lakhsல 50,000 வந்து எக்ஸஸாக நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க ஏப்ரலில் வந்து, கரெக்டுங்களா. ஸோ மே மந்த் நீங்கள் வந்து 5 lakhs ரிப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் 4,50,000 மட்டும் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ டோட்டல் ஃபார் ஏப்ரல் அண்ட் மே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து 2 lakhs ப்ளஸ் வந்து 4,50,000 வந்து உங்களுக்கு 6,50,000. ஸோ நீங்கள் வந்து அதே தான் நீங்கள் வந்து ஆக்சுவல் சப்ளையும் பண்ணது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏர்லியர் டாக்ஸ் பீரியடில் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து தப்பாக நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் டாக்ஸ் பீரியடில் நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இட் won't affect your output tax liability also. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி காரணத்தினால தான் உங்களுக்கு வந்து அவங்க தனியாக வந்து ஒரு டேபிள் இங்கே வந்து கீழே வந்து தரல, ஓகேங்களா. ஸோ கைஸ் நீங்கள் இப்படி GSTR 1 வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் வந்து நான் வந்து இன்னொன்று சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸில் வந்து ஏதாவது வந்து நீங்கள் சேஞ்சஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா டேபிள் 9Aல தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும்.